வந்துட்டேன். ஷேடோஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிஃப்ட் ஃபார் டாடி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டே கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது என்ன டே சொல்லுங்க, இது ஜேகேவோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஜங்குக் தலை. எல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இருங்க. சீக்கிரமாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை ஜூன் கொடுங்க, அதை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் மை பிரதர் ஜேகே, ஹாப்பி பர்த்டே. அண்ட் நீங்களும் என்னோட இன்னொரு பிரதர் டேட்டேவும் ஹாப்பியாக லைஃப் லாங் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். அண்ட் எங்களுக்கு டெய்லி டேக்குக்கு தரிசனத்தை கொடுக்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த டேவை நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கான டைமையும் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஒன் மோர் ஹாப்பி பர்த்டே ஜேகே. ரொம்ப நாள் ஆச்சா டபுள் வாய்ஸ் கேட்டு, எனக்கே பல நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ சின்னதாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. ஏய் சங்குகே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். வேமாவா. ஐயோ, இவங்க வேற பர்த்டே விஷயன்ற பேரில் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ. என்னாச்சுன்னா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? யாருக்கு என்னாச்சு? அட வாடா, வாடா அப்படின்னு சொல்லி ஜின்னு தான் ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே இழுத்துட்டு போகிறான். ஸோ அவங்க ஹால் அப்படியே இருட்டாக இருக்கு. சரியா அண்ணா, என்னண்ணா ஒரே ஹால்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஜின்னண்ணா எங்கடா இருக்க? டேய் அண்ணா, இருக்கியா இல்லையாடா? இப்போ அப்படியே லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. அப்படியே அங்கே நிறையா பாப்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஜங்குக்கு அப்படியே அவனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். அட என்ன நடக்குதுங்க? இப்படி என் பர்த்டேக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க நான் நினச்சே பார்க்கலையே. என்ன ஜின்னு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. உன் அண்ணா பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்கடா? உன் அண்ணா எப்போ உனக்கு நீ நல்ல விஷயத்த பண்ணுவான். அதுவும் சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அங்கே பார், கேக் விட்டு ஓடியா அப்படின்னு சொல்லி கேக் முன்னாடி அப்படியே ஜங்குக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் சின்னு. ஸோ அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா, அவனோட இன்னொரு தம்பி, ஸோ அதுக்கப்புறம் குட்டியாக நிறையா பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அப்பா செம்ம சர்ப்ரைஸாக இருக்கே. சின்னும் போதும் ரொம்ப பெருமையாக பேசாதடா, அண்ணாக்கு ரொம்ப புகழ்ச்சி பிடிக்காது. சரி ஊது கேக்கு கேண்டிலில் ஊது. ஓகே ஊதிடலாம். ஜங்குக்கும் கேண்டில் எல்லாத்தையும் ஊதிட்டு அப்படியே கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் அப்படியே கொடுத்துட்ருக்கான். ஸோ அவங்க ஜின்னு போய் வேமா சோஃபாவில் உட்காடுறான். பா எவ்வளோ வேலை, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரே கை கால்லாம் வலிக்குது. ஸோ அவன் பக்கத்தில் ஜங்கு கூட ஃபோன் தான் இருக்கும். அதுலேருந்து டொயான்னு நிறையா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜின்னும் பார்க்குறா, யாரா இவங்க இப்படி சவுண்ட் விட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜின்னும் ஜங்கு கூட ஃபோன் பாஸ்வேர்டு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் நியூ நம்பர் போட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை அப்படியே டச் பண்ணி உள்ளே போகிறான். என்னது இது? செஞ்சு வச்ச இடப்பு சின்னஞ்சிறு மடிப்பு எம்மனசி எடை போடுமா? எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட இடுப்பு தான். ஓ, அது மட்டும் இல்லை, நீ முட்டையாக உருட்டி பார்க்குற இந்த கண்ணு என்னை எப்போதான் ஒரு வேற மாதிரி பார்வையில் பார்க்கும்னு எனக்கு தெரியல. ஆஹா, உன்னோட சாஃப்டான லிப்ஸில் இப்போ என்னோட லிப்ஸ் விளாடணும்னு எனக்கு புரிய மாட்டேன்டுது. அவ்வளோ நாளாக உன் பின்னாடி இருந்தே சுற்றி வந்துட்டு இருந்தேன். ஆனால் உன் கை கூட என் மேலே பட்டது கிடையாது. உன்னோட கை என் மேலே எப்போ போனோன்னா பல தட்டி யோசிச்சுட்ருக்கேன். டே அண்ணா, என்ன படிச்சுட்ருக்கா? இல்லைடா, உன் ஃபோனில் தான் ஏதோ மெசேஜ் மாதிரி வந்துட்டுருக்கா, அதான் படிச்சுட்ருக்கேன். ஓ அப்படியா, படி நல்லா தான் இருக்கு கேட்க. இல்லை, ஆனால் எனக்கு தான் அவ்வளோவா எதுவும் புரிய மாட்டேங்குது. உனக்கு அப்படியே புரிஞ்சுட்டாலும் உன்னோட பர்ஃபெக்டான பாடி என் மேலே எப்போ படும் டாடி. என்னது டாடியா? ஜங்குக்கு இப்போ அப்படியே வேகமாக வந்து ஜின் கையில் இருக்க ஃபோன் அப்படியே வாங்குறான். டேய், இந்த மாதிரி எந்தத்தையும் படிக்காத. நீ தானடா இப்போ படிக்க சொன்ன, கொடு. அது ரொம்ப ரைமிங்காக நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குதா? இங்கே பாரு, ஒழுங்குறத போய் படுத்தவங்க. அதை கேட்டிங்க, எல்லாத்தையும் முடிச்சாச்சுல, அப்புறம் என்ன, எல்லாம் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஃபோனை வாங்கிட்டு வேகமாக இப்போது அவனோட ரூமுக்கு போய் தான் பார்க்குறான். ஸோ அவன் மெசேஜை பார்க்குறான், நியூ நம்பராக இருக்குது. யாராக இருக்கும்? ஒரு வேளை ஏண்டா ஜங்குகே, என்னடா நடக்குது? ஃபுல்லாக போர்டில் இந்த மாதிரி கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. பைத்தியம்,
அதான் சும்மா மெமரிஸ் மாதிரி. மெமரிஸா அப்படின்னா? ஐயோ கடவுளே, ஸ்கூல் முடிய போகுது. ஆமாம் முடிய போதே. அதுக்கு தான் இந்த மாதிரி போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஆஹா அப்படி. ஏன் மச்சான் அப்போ நீ எது எழுதலை? அதான் யோசிக்கிறேன், எழுதணுமா வேண்டாமா? எழுது மச்சான் சும்மா தூக்கெல்லாம் எழுதி விடு. ஆமாம் இன்னும் எழுத போகிற, அதை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ ஒரு சாக்பீஸ் எடுத்து அந்த போர்டில் அவனோட நம்பர் எழுதுறான். மச்சான் என்னடா நம்பர் எழுதுற? இப்படிலாம் எழுதாத மச்சான், உன் மேலே சும்மாவே பாதி பசங்க பாதி பிள்ளைங்க எல்லாம் எகிரி குச்சி வந்துட்டு இருக்கானுங்க. நம்மளாம் கெச்சா ஆத்தாடி புளி மாதிரி பாய்ஞ்சிருவாங்க மச்சான். நான்டா மச்சான் அழிச்சிரு அப்படி நக்கெல்லாம் சிரிச்சிட்டு ஜிமினை பார்த்து டர்ன் பண்ணிட்டு, நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆமாம் மச்சான் பார்த்துட்டேன், ஆப்பி போட்டேன் மச்சான். ரொம்ப நல்லது. ஜங்குக்கு இப்போது அவனோட நம்பரை அப்படியே அழிக்கிறான். இப்போது யார் யாரெல்லாம் என் நம்பரை பார்த்தாங்களோ அவங்க எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஒரு ஆளாக லவ் பண்ணலாம். எதே லவ் பண்ண போறியா மச்சான்? நீ எழுதின நம்பரு ஒரு செகண்ட் கூட இல்லை, அழிச்சுப்பட்டா எழுதின செகண்டு. அப்புறம் எப்படிடா கிடைக்கும்? யாருக்கு தெரியும்? வேணுன்றவங்க வந்து பண்ணட்டுமே. ஓ நீ அப்படி வரியாடா? கரெக்டாக சொல்கிற. சரிவா போகலாம். செங்குக்கு இப்போ அப்படியே போகிறப்போ நக்கெல்லாம் சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கான். இப்போ இது எல்லாத்தையுமே பின்னால் இருந்து நம்ம டாங் தான் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஷுக்கா அந்த நம்பரை நான் நோட் பண்ணிட்டேன். அதை நீ பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். பண்ணிட்டியா? ரொம்ப சந்தோஷம். ஓ மூளை ஏன்டா இப்படி இருக்கு? எதை பார்த்தாலும் டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கிறேன். இப்போ சரிக்கு அந்த மூளை என்கிட்ட கொடுத்துறேன். எடுத்துக்க, யார் வேணான்னு சொன்னா? ஆனால் ஷுக்கா ஜங்குக் கிட்ட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் அப்போ என்ன தானே லவ் பண்ணுவான். அப்படி தானே சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ நான் இன்னைக்கு நைட்டை மெசேஜ் பண்ணட்டுமா? பண்ணு. ஏண்டா மெசேஜ் பண்ண உனக்கு தைரியம் வருது? 2 பேரும் ஒரே ஸ்கூலு, பக்கத்து கிளாஸு, நீ அவனை ஒளிஞ்சு சைட் அடிக்கிறது, அது மட்டும்தான் வேலை. அப்போல்லாம் பேச மாட்டேன். நம்பர் கிடச்சேனே பல்ல லிஸ்ட்டு போய் பேசுகிற. சி வைக்கமா இல்லை? என்னடா இப்படி சொல்லிட்டா? என்னதான் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் பக்கத்து கிளாஸாக இருந்தாலுமே அவன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு தைரியமே வரமாட்டேன்றது. நான் இன்னும் பண்ணட்டும். சரி விட, நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ண. ஓகே பா, மூஞ்சி பிரேட் ஆயிடுச்சு, வா போகலாம். என்னப்பா இப்படி அசிங்கப்படுத்திட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகாவை அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம டேங் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். ஸோ இதை அப்படியே ஜங்குக் நினச்சி பார்க்குறான். அப்போது நம்ம கெஸ் பண்ணுறது கரெக்டாக தான் இருந்திருக்கு. டேங் பார்த்துருக்கான். குழந்த மூஞ்சிலாம் நம்பக்கூடாது போல், எப்படியெல்லாம் டைப் பண்ணியிருக்கான். நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்டா அவனை. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கும் ஜிமினும் தான் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு விண்டோ பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மச்சான் நேற்று நைட்டு பர்த்டேலாம் எப்படி போச்சே? நல்லா தான் போச்சு. கேக் கட்டிங் அடுத்ததான்டா விஷயமே. அப்படியா? என்ன மச்சான் என்ன இருந்துச்சு? நான் சொன்ன மாதிரியே ஒரு பர்சன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். யாரா? யார்? அதுதான்டா டேங். தேங்க இன்னோ மச்சான், இன்னோ யாருக்குமே நம்பர் போகக்கூடாது. அந்த ஒரு பேஸுக்கு மட்டும் நம்பர் போகணும். அது மைண்டு ஃபோட்டோகிராஃபி மைண்டு பார்த்த ஒன்று டபக்குன்னு பிடிச்சி பாப்பில். ஷோ நீ நல்லா வேலை பார்த்துருக்க மச்சான், எப்படி சிட்டியோ. ஜங்குக்கோ இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த ஜன்னலை தான் அப்படியே பார்க்குறான். அங்கே பார்த்தா டேங் கிரவுண்டில் இருந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் சைடு நடந்து போகிற மாதிரி இருக்கு. ஏய் மச்சான் டேங்டா புரியுது மச்சான். ஏமா டீச்சரம்மா? ஏன்டா? இல்லை மச்சான், இப்போ நீ அந்த இடத்துக்கு போகணும், நீ உனக்கு ரெஸ்ட் ரூம் வரணும். ஓ ஆமாம். என்னப்பா ஜங்குக் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிற? மேம் எனக்கு அர்ஜென்ட்டாக வெளியே போகிற வேலை இருக்குது மேடம், நாங்கள் போயிட்டு வரட்டா? என்னப்பா கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்ப எங்கே போகிற? அங்கே ஜிம்மி டவுனுச்சு மேம், அவனுக்கு சுசா வருதா மேம், கொஞ்சம் வெளியே விடுங்க, இல்லாட்டினா அவ்வளோதான் இங்கேயே ரூம் ரொம்ப மோசமாக ஆயிரும் மேம் அப்படின்னு சொல்ல. ஐயோ அப்படியா, போப்பா அப்படின்னு சொல்ல. அங்கே ஜங்குக் தான் அவன் கையில் இருக்க ஸ்லிப்பரை கழட்டி தான் போட்டிருப்பான். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு குடுன்னு ஓடுறான். அங்கே அந்த மேமுமே ஐயோயோ பாவம்
ஜங்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறான் பாரு, அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். அவன் தானே, அவனையெல்லாம் அர்ஜென்ட்டாக தான் இருக்கும். பிள்ளை போய் இன்னும் நடிக்க போதும். மேம் நான் இன்னும் போயிட்டு வரட்டா? அதெல்லாம் போகக்கூடாதுப்பா, ஒரு ஆளாக போங்க. அங்கே என்ன பெரிய கியூ நிற்க போகுது, ஒரு ஆளாக போங்கன்ட்டு. அட போடி அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படி ரெஸ்ட் ரூமை தான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப அது நல்லா தெரியும். ஜங்குக்கு தான் இப்போ அப்படி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். ஸோ அப்போ தான் டேவும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருப்பான். ஜங்குக் நீயா? ஏன் நான் தான். என்னாச்சும் உனக்கு? ஏன் மூச்சு வாங்குது? ஏண்டா ஓடி வந்தா மூச்சு வாங்காம ஓடி வந்தீங்களா? எதனால? எதுக்காக? ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்ககிட்ட தான் நடந்து வரான். ஏன் இது பண்ணின்னு தெரியாதா? செஞ்ச வச்ச இடுப்பு சின்னஞ்சிறு மடிப்பு என் மனசு எடை போடும். இதுக்கு என்ன அர்த்தம்? எதை பற்றி பேசுறீங்க? எனக்கு ஏதோ தெரியாது. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க அந்த ரெஸ்ட் ரூமோட வாலில் அப்படியே பின் பண்ணுறான். அப்படியா? உனக்கு எதுவுமே தெரியாதா? பர்ஃபெக்டான பாடி என் மேலே எப்போ படம் டேடி. அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அப்படின்னா எனக்கு தெரியாதா? நடிக்காத. ஜங்குக்கு இப்போ அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கான்ட்டு அவங்ககிட்ட. ஸோ ஜங்குக்கோட கையை அப்படி அவங்களோட நெக்கிட்ட வைக்கிறான். அவ்வளோதான், அவங்ககிட்ட அவங்க ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ் ஆக ஆரம்பிக்குது. அவனோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. அவன் மேலே கை வைக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அது உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அது வந்தா இப்போ சொல்லு, நீ அதை பண்ணலையா? இல்லை, நான் பண்ணேன் தான். தெரியுது, அவன் ஃபேஸ் ரொம்ப ரெட்டாக இருக்கா. அங்கே அவங்க இப்போ அப்படி அவனோட கணத்து மேலே கை வச்சுக்கிறான், மறைச்சிக்கிறான் அவனோட ஃபேஸை. எனக்கு ஒன்று பார்க்கணும். கையாடா. சரி கடவுளே, ஜங்குக் நீ ரொம்ப க்ளோஸாக இருக்க என்கிட்ட. ரெண்டு பேரும் பாடி அப்படி டச் ஆகுது. நமக்குள்ள ஒரே ஒரு கேப் தான். இந்த ரெண்டு லிப்ஸும் பேசுகிற அளவுக்கு தான் கேப் இருக்கா? தெரியுமே, பேசுகிறதுக்கு தான் கேப் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னோட லிப்ஸ் எப்போ லிப்ஸை டேஸ்ட் பார்த்துருக்கோம். என்ன இதுக்கு அதான் அர்த்தமா? ஏன் எழுதுனா உனக்கு இது தெரியாதா? தெரியாத. என்னோட ஃப்ரெண்டு ஷுக்கா தான் சொன்னா இது எல்லாத்தையுமே. நான் உனக்கு கேட்குட்டா, அந்த டேடிக்கு மீனிங் என்ன? என்ன மீனிங் தெரியாமல் அனுப்புனியா? நான் டைப்பெல்லாம் என்னோடது தான். ஷுக்கா தான் சொன்னா இந்த மாதிரி அனுப்புனேன், அதான் அனுப்புனேன். ஆனால் எதுக்குமே எனக்கு மீனிங் தெரியாது. அதுதான் அதுக்கான ஆன்சர் உனக்கு இப்போவே கிடைக்கும். டேடிக்கா கிடைக்குமா? கிடைக்கும். ஜங்குக் அவனோட நோசையும் அவங்களோட நோசையும் அப்படி அட்டாச் பண்ணி ஒரு க்யூட்டாக அப்படியே ரப் பண்ணுறான். ஸோ உங்கள்கிட்ட அவங்க தான் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டு இருக்குது. ஸோ அவங்க ஜங்குக்கு அதுக்கு மேலே அவனுக்கு செம்ம ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ அவங்க ரெஸ்ட் ரூமில் யாருமே இல்லை, கிளாஸ் டைம் வேறு. அவ்வளோ அவங்க யாருமே இருந்துக்கவே மாட்டாங்க. ஜங்குக் ஜங்குக் நான் எதுக்கு மீனிங் கேட்கல. என்ன டாடின்னு கூப்பிட்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். எனக்கு ஆல்ரெடி அப்பா இருக்கா, நான் ஏன் ஒன்று அப்படி கூப்பிடணும்? காமெடியா? ரொம்ப நல்லா இருக்கா, பட் இதுக்கு தேவையில்ல. இல்லை எனக்கு அவ்வளவா தெரியாதா, ஆனால் நீ சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பேன். அப்படியா? இதெல்லாம் இதுக்கு மீனிங் போக போக எல்லாத்தையும் கத்துறேன்.
இப்போதைக்கு அவனுக்கு புரிகிற மாதிரினா உங்கள் அப்பா அவனுக்கு நல்ல விதத்தை கற்றுக் கொடுப்பான். ஆனால் இந்த டாடி உனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பான், அதை அனுபவிக்க கொடுப்பான், உனக்கு கரெக்டாக வச்சுப்பான். எப்படி வசதி எதா எல்லாத்தையும் உன்னை எப்படி மாற்று பண்ணுன்ற வரையும் ஒவ்வொன்றா சொல்லித்தருவேன். அப்போ நீ என்ன டாடின்னு கூப்பிடலாம், தப்பு இல்லைல்ல? தப்பில்ல. குட், தட்ஸ் மை பாய். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. கிளாஸ் ஆட்டோவில் இருக்கிற டைம் அப்போ போயிங்க வா. இப்போ போகலாம். அடுத்து நான் வேறு இடத்துல ஒன்று மீட் பண்ணுறேன். சரியா? சரி, நான் போட்டா. ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க விட்டு மூவ் ஆக டாடி உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்க போகிற? உங்களுக்கு கிஃப்ட் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்யூட்டான ஒரு மினியான ஒரு கிஃப்ட் மாதிரி தான் ஜங்கு கிட்ட நீட்டுறான். இந்த இடத்துல கொடுப்பா. ஏலா எனக்கு அதுக்கப்புறம் கொடுக்க தைரியம் வருமான்னு தெரியல. அதுதான் அந்த கிஃப்ட் உங்களுக்கு தான் டாடி. ஜங்கு இப்போ அப்படி அவங்க பக்கத்தில் இன்னும் அப்படி க்ளோஸாக வந்து நிற்கிறான். என்னாச்சு? என்ன கூப்பிட்டா? ஏய் என்ன பாரு, என்ன கூப்பிட்டா? டாடி நல்லா இருக்கா? ஷிஃப்டே கூப்பிட போறியா? அப்புறம் எப்படி கூப்பிடணும்? நீயும் நானும் ஒன்றா இருக்கிறப்ப கூப்பிட்டா போதும். எல்லாரும் முன்னாடி வச்சு கூப்பிட்டுறதா? அப்புறம் அங்கேயும் ஒன்று ஏதாச்சும் பண்ணிடுவேன். சரி, ஓகே, கூப்பிட மாட்டேன். எங்கிட்ட அந்த குழந்தை ஃபேஸ்லாம் தூக்கிட்டு வரா. சங்க போதும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? அதை நீ தெரிஞ்சுக்க மாட்டேன்றா. இன்னும் ஒரு அட்டம் ஏத்துறா. அப்படியா? சரி, நம்ம அப்புறமா வேற ஒரு அடுத்த பீரியட்ல மீட் பண்ணலாம். நிஜமா வருவியா? கண்டிப்பாக வரேன். இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன். ஏன்னா அந்த டே ஃபுல்லாக அவங்க பர்த்டேவா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன் டாடி. நல்லா இருக்கே. அவங்க இதுக்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியல, ஒரே ப்ளஷ்ஷாக இருக்குது. அவன் கண்ணை அப்படியே மூடிட்டு குடுன்னு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே போகிறான். இப்போது ஜகுத்தோ அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வரான். ரொம்ப ஜாலியாக வந்து உட்காடுறான். ஜிமின் தான் பார்க்குறான். என்ன மச்சான், ரொம்ப நேரமாக ரெஸ்ட் ரூம்லேயே இந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ஆச்சு? அதெல்லாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. எதடா சொல்கிற? அதை சொன்னாதான் நீதான் காண்டாவே. இல்லை நான் மட்டும் இங்கே கொட்டி கிடக்குது பாரு. ஆல்ரெடி உன் மேலே லாரியாக காண்டாகி தான் உட்காந்துட்ருக்கே. சொல்லித்தலை, அதில் இதே லோடு போட்டு இறக்குறேன். உங்களுக்குள்ள அவங்க கிஸ் பண்ணேன். ஆண்டவரே, என்னடா சொல்கிற? ஐயோ, சும்மா சொல்லக்கூடாதுடா. என்ன மாறுங்க, எனக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்கிறான். முடிஞ்சா இன்னைக்கு எல்லாம் முச்சலாம் தான் தோணுதா. வாய்ப்பு எப்படி இருக்கோ தொட்டிடலாம். இது சரியில்லையே, ஏதோ நெடுக்க போகுது. மச்சான், அடுத்து எங்கே மீட் பண்ண போகிறீங்க? எம்டி கிளாஸ் ரூமா? எம்டி கிளாஸ் ரூமா மச்சான்? நல்லா இருக்குமா? சும்மா கொளுத்தி போட எட்டி பார்க்கட்டா? சிறப்பு. அங்கே இப்போ அப்படி அவங்க பார்த்தா வேமா வந்து சுகா பக்கத்தில் உட்கார்றா. தண்ணி அள்ளி டபக்குன்னு குடிச்சிட்ருக்கா. சுகா பார்க்குறா. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கா? அதான் சுகா, என்னாச்சு தெரியுமா? ஜங்குக்கும் நானும் ரெஸ்ட் ரூம்குள்ள. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை அதை உள்ளுக்குள்ள அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சுகா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்.
உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? இல்லை, ஜங்குக்கு வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கப்போ பாதியிலே ஒரு சொன்னார் இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு. ஸோ நாங்கள் அவர்கிட்ட நான் போகணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், என்ன மாமா வேலை பார்க்க சொல்கிறியா? அப்படிலாம் சொல்லாத சுகா. எனக்காண்டி ஜங்குக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அவனை நான் எவ்வளோ துரத்தி லவ் பண்ணேன். ஏய், அவனை நீ மறைஞ்சு லவ் பண்ணடா. ரெண்டும் ஒன்று தானே. அவனுக்கு அது தெரியாதுடா. ஒன் சைட் லவ் இப்போ டபுள் சைடாக ஆயிருக்கு தெரியுமா? அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்குடா. அது தெரியாம தான் அது ஒன் சைடாக இருந்திருக்கு. அப்போ 2 பேரும் மறைச்சி வச்சு தான் பண்ணியிருக்கோம். அது லவ் தான். 2 பேர் வாய் தந்து சொன்னீங்களா? இல்லை. அப்புறம் வெறும் கிஸ்ஸு. ஆ, கிஸ்ஸா? என்னடா சொல்கிறீங்க? அதை தான் சொல்ல வந்தேன். அட பாவி, அந்தளவு போயிட்டியா? நான் போல, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொன்னா டாடி. ஏ அடடா, இந்த அளவு உனக்கு தெரிஞ்சிருக்கா? பலே ஆளுதான். போடா போ, இதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுகா நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். சட்டையாங்குமே அப்படி அவனுக்கு ஒரே ஷை ஆகிட்டுருக்குது. அவன் அப்படியே கண்ணு மூடி இப்படி ஷை ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான். சுகால அதை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் எம்டி கிளாஸ் ரூமில் தான். அங்கே அவங்க வந்து உள்ளே போகிறான். அது பார்க்க செம்ம இருட்டாக இருக்கா. ஜங்குக், இது ரொம்ப இருட்டாக இருக்கா? தெரியுதா? எங்கேயோ வந்திருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே பண்ண போகிறோம். சரி, என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு சொன்னா ரெடியாக இருக்கியா? ஜங்குக், நீ அவ்வளோ ரொம்ப மோசமாக பண்ண போறியா? இப்போதைக்கு கிஃப்டை ஒன்று ஓப்பன் பண்ணுறது தான். நீ என்னோட கிஃப்டாக இருக்கியா? உன்னோட கிஃப்டை உனக்கு எப்போவோ கிடச்சிருச்சு. ஆனால் நீ தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுற. உனக்கு எப்போ அதை பண்ணணுமோ பண்ணிக்க. அது உன்னோடது தானே. கரெக்டாக தான் இருக்கா? சரிவா, இப்போவே பண்ணுறேன். ஆனால் அது ரொம்ப வலிக்குமா? வலிக்கும்தான். இது எப்படி உனக்கு தெரியும்? சுக்கா கிட்ட கேட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுதான் வந்தேன். நான் தானே உனக்கு சொல்லித்தரணும். இல்லை, உனக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தேன். அதுதான். நல்லா இருக்குடா, இதை கூட நல்லா இருக்கு. படு. ஆனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கே. நான் வேணா அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். படு அப்படின்னு சொல்ல இப்படி அவங்க அப்படி ஃப்ளோரில் படுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 2 பேருமே அப்படியே ஸ்வெட்டாகி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே 2 பேரும் வியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக், வலிக்கும்னு சொன்னேன், ஆனால் இது உயிர் போகிற அளவுக்கு வலிக்குதா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க பக்கத்தில் வந்து அவங்கள போய்ட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறா? மசாஜ். அது இன்னும் கொஞ்சம் வலிதான் கொடுக்குது. தயவு செய்து கையாடு ஜங்குக். இது நல்லா இருக்குடா. கொஞ்ச நேரம். ஐயோ ஜங்குக், ஆல்ரெடி நீ எனக்கு எவ்வளோ நேரம் வச்சுட்ட தெரியுமா? ஆனால் நீ பாரு, இவ்வளோவா யூஸ் பண்ணுவ? ஏன் அதில் என்ன தப்பு இருக்கா? இங்கே பாரு, ஓவராலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? யார் சொன்னா? சுக்கா சொன்னா. யாரா அவன்? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவனுக்கு தெரியும். சரி, எனக்கு எப்பெல்லாம் தொந்த பண்ணுவேன்? இப்போ தானே சொன்னேன். அது வேற கணக்கு, இது ஜங்கு கூட கணக்கு. எப்படி என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். நீ வருவியா மாட்டியா? நீ சொல்லிட்டா நான் வருவேன். குட் பாய். இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக் நல்லா தான் நடக்கிறான், ஆனால் டேவங்கால நடக்க முடியல. அவன் அப்படியே தத்தி ஓத்து மாதிரி நடந்துட்டுருக்கான். ஜங்குக் இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். நடக்க முடியலையா?
கலக்குதா. ஜங்குக் யோசிக்கவே இல்லை. அவங்க அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். ஸோ அவங்க கிளாஸ்லாம் விட்ருக்கோம். ஸோ அப்படியே பிரேக் டைம்லலாம் வெளியே வந்தால் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க டீச்சர்ஸில் இருந்து. ஐயோ ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கோ, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போட்டோம். ஏய் என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்கோ, நம்மளுக்கு எதாவது தெரிஞ்ச பிரச்சனை ஆகுது, வீட்டிலலாம் தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகுறது. இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், முக்கியமாக டீச்சர்ஸ். எனக்கு நல்லா தெரியும். டீச்சர்ஸை கூட கரெக்ட் பண்ணி வச்சுருக்கியா? அப்படிதான் ஜங்குக்கு இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அங்கே ஒரு டீச்சர்லாம் வந்து நிற்கிறாங்க. என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை டீச்சர், இவனால் நடக்க முடியல, அதான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஹெல்பிங் மைண்டு ஓவர். தெரியுதுடா தெரியுது, போ கூப்பிட்டு போ. தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஜங்கு கோட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கா அவங்களுடைய கிளாஸ்க்குள்ளே அப்படியே அவனோட பிளேஸில் உட்கார வச்சிடுறான். அங்கே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. சுகா அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். பக்கத்தில் வந்தெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிற சிப்ப அப்படின்னு சொல்லி ஜங்கு கோட்டைக்கு கிளம்பி போயிடுறான். அவ்வளோதான், அங்கே ஸ்கூல்லே பரவ ஆரம்பிக்குது 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பர்த்டேக்கு நாங்கள் கொடுக்காத கிஃப்டை விட டேங் நல்ல கிஃப்டாக கொடுத்துருக்கான் பிள்ளைங்க மச்சான். நல்லா தான் கொடுத்துருக்கான். ஆனால் அவனுக்கு தான் நடக்க முடியாமல் இருக்காமே கேள்விப்பட்டேன். கரெக்டாக தான் சொன்னேன். என் வயிறு எரியுது, தண்ணி தட்டுமா ஊற்றுனானே அது. என்னடா ஜங்குக்கு விஷயத்தை கேள்விப்பட்டேன், புதுசாக உனக்கு ஆள் கிடச்சிருக்காமே. மேம் நீங்கள் எப்போ இங்கே? அது இருக்கட்டும், யாரா அந்த பையன்? அவன் பேர் டேங் மேம். லவ்வா? ஆமாம் மேம். அப்போ நாங்களாம் யார்? அது வந்து மேம், அதெல்லாம் என்னத்த சொல்கிறதா, நீங்களும் எனக்கு ஒரு விதமான பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மேம் தான். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலடா. ஃபுல்லாக நீ அந்த டாங் கூட சுற்றுற மாதிரி இருக்கே. இன்னைக்கு தான் லவ் செட் ஆகிருக்கோ? ஆமாம் மேம், செட் ஆகிருக்கு. சரி விடுங்க மேம், எப்படினாலும் உங்ககிட்ட நான் வந்து பேசத்தானே போகிறேன். எதுவும் ஆளுக்கு தெரியுமாடா ஜங்குக்கு? தெரியும், நான் தான் நிறைய பேர்த்திட்ட பழகுவேன்னு தெரிஞ்சு தானே வச்சுருக்கான். ஓ, அவன் பேசாதேன்னு சொன்னான் பேச மாட்டேன். ஏய் என்னடா பேச மாட்டேன்னு சொல்கிற? லவ் வேற பிடிச்சிருக்கு, டீச்சர் வேறெல்லாம் மேம். ஆஹா, அந்தளவு வந்துட்டியாடா? அது ஒன்றும் அந்தளவு. அப்படி என்னடா பண்ணீங்க 2 பேருமே அந்த கிளாஸ் ரூமில்? டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்யூச்சரை பற்றி. ஓ, ரொம்ப டிஸ்கஷன் 2 ஹவர்ஸாக போச்சாடா? ரொம்ப ஸ்வெட் ஆச்சாடா? மேம் என்ன மேம் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? அங்கே ஜிமின் பார்க்குறான். ஐயே ரொம்ப டீப்பாக போகுது. மேம் உங்களை கரஸ்பாண்ட் கூப்பிட்டாங்க. அப்படியா? சி டேய், நீங்கள் தானடா இருக்க? அங்கே ஜிமின் தான். மேம் சொன்னது நான் இல்லை மேம். ஓ அப்படியா? அந்த மேமும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே உழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. என்னடா இந்த மேம் இப்படி இறங்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. அங்கே ஜங்குக் தான், என்னடா பண்ணுறதா, எல்லாம் நம்மக்கிட்ட தான் வந்து குமியுது, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம், எப்படா உங்ககிட்ட மட்டும் எப்படி அமையுது? அடடடடா, எனக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது, சாரி பொறாமையாக இருக்குது. என்ன பண்ணுறதா, பற்றி அணைக்கிறதுக்கு நான் இப்போனா வாட்டர் ட்ரக் கொண்டு வரேன். நீ என்ன கொண்டு வந்தாலும் எனக்கு அணையாதுடா, அந்நியவே அந்நியாது. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டு நேரம் மற்றவனா அந்த நானே கழிச்சு விட்ருப்பேன் எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறமா இப்படியே தான் டிசஸ் எல்லாம் போயிட்டே இருக்குதா. இப்போது ஜங்குக்கும் அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஃபோனில் தான் ஜங்குக் சேட் பண்ணிகிட்ருக்கான் அவங்க கூட. வெள்ளை கொலக்கட்டா வீட்டுக்குரியா? வீட்டுக்கா? என்ன சொல்லிகிட்ருக்கா? முடியாது, உங்கள் வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. இல்லாதனால தானே கூப்பிட்றேன். என்ன சொல்கிற? இல்லையா? வா. வேண்டாமே, வரியா இல்லையா? சரி வரேன். இப்போ
இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கும் டேங்கும் அங்கே ஜங்கு கூட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேங் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஸோ அவங்க டேங் தான் சுற்றி பார்த்துட்ருக்கான் வீட்டை. ஏய் ஜங்குக், வீடு ரொம்ப சூப்பராக இருக்குடா. எனக்கு நீ தாண்டா அழகாக தெரியுடா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் வீட்டை சுற்றி பார்க்குறக்க கூப்பிட்டேன். இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டா? நான் வேற பண்ணுறது கூப்பிட்டேன். வேணாம் ஜங்கு, ப்ளீஸ் எதுவுமே வேண்டாம். எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் 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 வேணாம். நீ பாரு, நீ இப்போ பார்த்தாலும் என்ன வச்சு செய்கிற, எனக்கு வலிக்குதுடா. ஐயோ ஜங்கு, வேணாம் விட. ஐயோ டேய், என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா? எப்பவுமே நான் சொல்றது கேட்கவே மாட்டேன்ல? கேட்க மாட்டேன். வேற வேலை இல்லை, சரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இப்போ அப்படியே ஜங்குக்கு கோஆப்ரேட் பண்ணி அவனும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவங்க 2 பேருமே ஜாலியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஸோ ஸ்கூலோட கிரவுண்டில் தான் அவங்க ஜங்குக்கும் அப்படியே ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்டில் யாருமே இல்லை. ஏய் டேங், என்னடா இங்கே பா ஜங்குக், எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. என்ன நீ எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன்றா. உனக்கு எப்போல்லாம் தோணும் நீலாம் வச்சு செஞ்சுட்டே இருக்கா. என்னமோ உனக்கு பிடிக்காத மாதிரி சொல்கிறா. பிடிக்கும் தான், அதுக்கும் தான் இப்படிலாம் பண்ணுவியா? என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? அந்த விஷயத்தில் மட்டும் உன்னை இறக்கப்படுறதுக்கு மனசு வர மாட்டேன்டுதுடா. நீ இந்த மாதிரிலாம் க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கிறப்பெல்லாம் எனக்கு மாறி டெம்ட் ஆகிட்டு இருக்குது தெரியுமா? இப்போ கூட உன்னை அப்படியே தூக்கி வச்சு பண்ணணும்னு தோணுது. இங்கே பாரு, உன்கிட்ட நான் சண்டை போடணும். போட யாரும் வேணாண்ணா. இங்கே பாரு, இந்த க்யூட்டான லிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்களோட லிப்ஸ் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். இப்படி என்னோட லிப்ஸை பிடிச்சி வச்சுட்டா நான் என்னென்ன பேசட்டும், கையேட்றா. எப்படி பேசினாலும் நல்லா இருக்கிய. ஏன் இப்படி பண்ணுற ஜங்குக்? இது கிளாஸு கிடையாது, இது கிரவுண்டு, இது ஸ்கூலு. இது எதுவுமே உனக்கு புரிய மாட்டேன்றதில்ல. யார் எங்கே எப்படி இருந்தாலும் உனக்கு கவலை இல்லை. உனக்கு தேவையானது கிடைக்கணும். பயமே இருக்க மாட்டேன்றது ஜங்குக்கு உனக்கு. ஆமாம், இருக்க மாட்டேன்றது தான். ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க ஹக் பண்ணி நின்றுக்கிறான் அப்படியே ஃப்ரெண்ட் சைடில் இருந்து. இங்கே பாரு, என்ன அதான் நானும் கேட்குறேன். என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறா? உனக்கு இதெல்லாம் வேணும் தானே? வேணும். அப்புறம் எதுக்கு இப்படி பேசுகிறா? ஏன் எப்படிலாம் பேசுனா கோத்துக்க மாட்டியா? எதுவுமே என்னை சமாதானப்படுத்த மாட்டியா? இல்லை எனக்கு கொஞ்சம் தான் மாட்டியா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? இது கூட கேட்கக்கூடாதா? கூடாது. நீ பாரு, எப்பவுமே கணத்துலலாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் எங்கே கொடுக்கணும்? எங்கே அப்படின்னு சொல்லி அவனோட லிப்ஸை காட்டுறான். ஸோ அவங்க ஜங்குக்கும் இப்போ அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்களுடைய கிளாஸ் ரூமில் தான் ஜங்குக்கு அப்படியே அவங்க போட்டு பங்கமாக செஞ்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் வியர் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு டீச்சர் தான் அப்படியே உள்ளே வராங்க. மேம் நீங்களா? ஜங்குக், நீ இந்த கிளாஸில் என்னப்பா பண்ணிகிட்ருக்கா? மேம் நீங்களா? அது ஒன்றும் இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன மேம் வீட்டுக்கு போகாமல் எங்கே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா செக்கிங்காண்டி ரவுண்ட்ஸ் வந்தேனா, அதுதான் இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, யாரோ கத்துற மாதிரி. அதாப்பா வந்து பார்த்தேன். ஓ அப்படியா மேம்? தெரில, யாராச்சும் ஏதாச்சும் சும்மா கூட விளையாட்டுக்கு கத்திருப்பாங்க. நீ ஏதாச்சும் கேட்டியாப்பா? இல்லை மேம், எனக்கு எதுவும் கேட்கலையே. ஒருவேளை இந்த கிளாஸ் ரூமில் இல்லை இங்கே ஸ்கூலில் ஏதாச்சும் ஆவி கீவி ஏதாச்சும் இருக்கும் போல மேம். என்னப்பா சொல்கிற? இருக்குமா? சரி சரி வேமா வாங்க, கிளாஸ் ரூமை போட்டலையா? மேம் இந்த
போட்டணும் மேம். போட்டுப்பா போட்டு வேமா போட்ட அப்படின்னு சொல்ல சொட்டவன் கையில் தான் அந்த கிளாஸ் ரூமோட லாக்கருமே இருக்கும். ஸோ அவன் அப்படியே போட்டு இப்படி சாவி வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். சொட்டவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. கை கால்லாம் வேறு நடுங்க வேற ஆரம்பிக்குது. என்னப்பா ஜங்கு கை கால்லாம் நடுங்குது, ஒரு பூட்டை கூட பூட்ட மாட்டேன்றா. அங்கே ஜங்குக்கு தான் ஆமாம் மேம், அந்த பையனுக்கு சரியாக பூட்டை கூட தெரிய மாட்டேன்றது. அங்கே டீச்சருமே என்னப்பா உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே இல்லை? சரி மேம், கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே சொல்லி கொடுக்குறேன். என்னட்ட சொல்லிக் கொடுக்கட்டுமா? ஆல்ரெடி நீ சொல்லி கொடுத்தது போதும், நீ பாட்டு. அச்சோட்டு அவங்க என்னப்பா தங்கம் கோச்சிக்கிட்டியா? கடவுளே, அதெல்லாம் இல்லை மேம், நான் அது சும்மா தான். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சா, அதான் மேம் இப்படி. ஓ அப்படியாப்பா, அங்கே ஜங்குக்கு எல்லாமே தெரியும். அவன் உனக்கு ஏதாச்சும்னாலும் கற்றுக் கொடுப்பான் சரியா? ஜங்குக் தேங்க தொல்லை பண்ணாமல் கற்றுக் கொடுக்கணும், புரியுதா? மேம் இங்கே சொல்லிட்டா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் மேம். அங்கே அந்த பாவம் அந்த மேமுக்கு செம்ம இன்னசென்ட்டாக இருந்திருக்கும் போல். ஜங்குக் டபுள் மீனிங்கில் பேச அது கூட அந்த மேமுக்கு தெரியாமல். ஸோ அந்த மேம் பாவமாக பேசிட்டு போயிடுது. ஸோ அவங்ககிட்ட அவன் முறைச்சிட்டே இருக்கான். இப்போ எதுக்கு அந்த மேம் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? நான் என்னடா பண்ணேன், சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். ஏன் உனக்கு இருந்த பார்த்தோம் தான் என்ன? என்ன பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த மாதிரி பேசினேன். அப்படியா? ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க பிடிச்சி அந்த வாலில் திரும்ப அப்படியே பின் பண்ணி வச்சுக்கிறான். என்ன எதுக்கு இப்போ என்ன பின் பண்ணி வச்சுருக்க? அதான் இப்போ தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாலடா, அப்புறம் என்ன? என்ன சொன்னா? எதுக்கு உனக்கு கோவதா? ஏன் அவ்வளோதான். அங்கே ஜங்கு இப்படி பேசின உடனே அங்கே டங்கு ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறான். என்ன சில நேரம் கத்திட்டு இருந்தா, கோபமாக பேசிகிட்டு இருந்தா, எதுக்கு இப்போ அமைதியாக இருக்கா? எப்படி பேச சொல்கிறா என்னன்னே தெரிய மாட்டேன்றது. நீ என்ன ரொம்ப சைலண்ட் ஆக்குற. அப்படியா? எப்படி சைலண்ட் ஆக்குற? டோங்க இப்போ அப்படியே ஜங்கு கூட ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே அவனோட கையை விடுறான். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே கீழே குஞ்சு பார்க்குறான். லைட்டான ஒரு ஸ்மைலோட டோங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். அந்தி போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகள். அதான் அவனோட கை உனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கே. டோங்க இப்போ அப்படி சிரிக்கிறான். சிந்தித்தேன் சிந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. உனக்கு கிஸ் வேணும்னா அது டைரெக்டாக கீழே, இப்படி கேட்காதா? ஜங்குக் சொல்லு என்ன வேணும்? ஜங்குக்கு இப்போ அப்படி டோங் பக்கத்தில் வந்து நிற்கிறான். கண்ணுக்குள் என்னென்ன நளினம் காலத்தால் மூவாத உயிர்த்தமிழ் சங்கத்தின் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சங்கத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சரி ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஸ்டோரிக்கு அன்கட் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் இந்த சாங் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பர்த்டே விஷயம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஜங்குக் பர்த்டேக்கு சேனல் அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு டெலகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் ஸ்டோரிஸ்க்கான அன்கட் எல்லாமே வரும். இன்னொரு டெலகிராம் சேனல் வந்து வெறும் 18+ கண்டென்ட்டுக்கான மட்டுமே அந்த சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஸோ மறக்காமல் போய் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.